கேப்டன் தொலைக்காட்சியில் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். மாமண்டூரில் நாளை பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது தேமுதிக மக்கள் நல கூட்டணி மாநாடு. தொண்டர்கள் ஆலைக்கடலென திரள வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு. சட்டமன்ற தேர்தலில் தமாக யாருடன் கூட்டணி என்பது குறித்து இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும். சென்னையில் ஜி.கே. வாசன் பேட்டி. ராசிபுரம் அருகே உரிய ஆவணம் இன்றி லாரியில் கொண்டுவரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். சட்டவிரோத பணம் பறிமுதல் செய்யப்படுவதில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். தேக்கு மர திருடருக்கு அதிமுகவில் சீட் கொடுப்பதா? ஜெயலலிதாவுக்கு மணச்சநல்லூர் தொகுதி மக்கள் கடும் கண்டனம். விழுப்புரம் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சீட் ஒதுக்காத திமுகவுக்கு இளைஞர் காங்கிரசார் எதிர்ப்பு. ஈ.வி.கே.எஸ். இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து போராட்டம். அதிமுகவை விமர்சித்து வலைதளங்களில் கருத்து பதிவிட்டால் 200 ரூபாய் வழங்கப்படும். திமுகவின் இழிவான அரசியல் அம்பலம். விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் நாளை மாலை மாமண்டூரில் நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாட்டிற்கு தொண்டர்கள் அலைக்கடலென திரள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசியலில் மக்கள் விரும்பும் மாற்றத்தை உருவாக்க அமைந்திருக்கும் தமது வெற்றி கூட்டணியான தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாளை மாலை 4 மணி அளவில் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே மாமண்டூரில் தேர்தல் சிறப்பு மாநாடு நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் தானும் தமது கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்ற இருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மாநாட்டிற்கு தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் அனைத்து கட்சிகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் தங்கள் குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் நாட்டு நலனில் அக்கறை கொண்ட நல்லவர்களோடும் அணி திரண்டு வந்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நடத்திடும் வகையில் ஆலைக்கடலென திரண்டு ஆர்ப்பரித்து வாரீர் என்று கேப்டன் விஜயகாந்த் அழைப்பு விடுத்துள்ளார். யாருடன் கூட்டணி என்பது குறித்து இன்று மாலைக்குள் அறிவிக்கப்படும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தமாக தலைவர் ஜி.கே. வாசன் இன்று கூட்டணி முடிவை அறிவிக்க இருப்பதாக பரபரப்பு தகவல் வெளியாகின. இதையடுத்து சென்னையில் உள்ள அவரது வீட்டில் குவிந்த செய்தியாளர்கள் கூட்டணி அறிவிப்பு குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த அவர், இன்று மாலைக்குள் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி குறித்து பத்திரிகை நண்பர்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வரும். தயவு கூர்ந்து பொறுத்திருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ராசிபுரம் அருகே பறக்கும் படை தேர்தல் அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் உரிய ஆவணம் இன்றி லாரியில் கொண்டுவரப்பட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் செல்லப்படும் பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் 20 கோடி ரூபாய்க்கு மேல் கைப்பற்றப்பட்ட நிலையில் இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சென்னையிலிருந்து நாமக்கல் நோக்கி வந்த லாரியை மடக்கி சோதனையிட்ட போது உரிய ஆவணம் இன்றி கொண்டுவரப்பட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டு அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த பணம் குறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தொடக்கப்பட்ட பள்ளியில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த தேக்கு மரங்களை திருடிய அதிமுக வேட்பாளரை வாக்கு சேகரிக்க விடமாட்டோம் என்று அப்பகுதி மக்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். ஓமந்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் விலை உயர்ந்த பர்மா தேக்கு மரங்கள் இருந்தன. அதனை ஒப்பந்தம் என்ற பெயரில் அதிமுக சேர்மன் பரமேஸ்வரி முருகன் அனுமதியின்றி திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்நிலையில் பரமேஸ்வரி முருகன் தற்போது மணச்சநல்லூர் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் பரமேஸ்வரி முருகன் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பல்வேறு ஊழல்களில் ஈடுபடுவார் என்பதால் ஊருக்குள் அவரை வாக்கு சேகரிக்க விடமாட்டோம் என்றும் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். 1920 ஒரு துவக்கப்பள்ளி நடைபெற்று இருந்துச்சு. அந்த கட்டடத்தை பரமேஸ்வரர் புது கட்டடத்தை வேலை செய்யறதுக்காக எடுத்திருந்தாங்க. அந்த கட்டடத்துல விலை உயர்ந்த பொருட்களான பர்மா தேக்கு பீமெல்லாம் இருந்துச்சு. மகிழ தூங்கி கட்டடத்தை காண யார் எடுத்தாங்க கேள்விப்பட்ட போது சேர்மன் பரமேஸ்வரி முருகன் வேலை செஞ்சான்னு சொன்னாங்க. இப்ப ஒரு கட்சியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்துல அவங்களுக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேட்பாளர் எங்க கிராமத்துக்கு வந்தா நாங்க கிராமத்துல விட மாட்டோம், வாக்கு சேகரிக்க விட மாட்டோம், எங்கள் முழு எதிர்ப்பை தெரிவிப்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சீட் கூட கேட்டு பெறாத காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனை கண்டித்து அக்கட்சியினர் அவரது உருவ பொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படவில்லை. தொகுதிகளை பெற மாநில தலைவர் EVKS இளங்கோவன் முயற்சி செய்யவில்லை என்றும் தனது ஆதரவாளர்கள் போட்டியிடும் தொகுதியை மட்டும் அவர் கேட்டு பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்தினர். அத்துடன் 11 தொகுதிகளிலும் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக இளைஞர் காங்கிரசார் அறிவித்துள்ளனர். விழுப்புரம் தொகுதியில் 11 தொகுதியில் திமுக நிக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களே ஒரு மாவட்ட செயலாளர் சொல்றாங்க, உங்க தலைவர் கேட்கலன்னு சொல்றாங்க. என்ன அது என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு காங்கிரஸ் சார்பா ஒதுக்கணும். ஒதுக்கீடு செய்யலன்னா இளைஞர் காங்கிரஸ் சார்பா 11 சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர்கள் அறிவிச்சு அந்த லிஸ்ட் ரெடியா இருக்கு. ஒரு இடத்துல அதை செய்யலன்னா வேட்பாளர் சுயேட்சையாக அனைத்து இளைஞர் காங்கிரஸ் 11 சட்டசபையிலும் நிறுத்தப்படுவார்கள். இதேபோல் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு போதிய தொகுதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்து எஸ்ஐ பிரிவினர் கூண்டோடு ராஜினாமா செய்துள்ளனர். தலித் இளைஞர்கள் தகுதியான தலித் வேட்பாளர்கள் என்றால் அவர்களுக்கு ரிசர்வேஷன் தவிர்த்தும் நான் பொது தொகுதிகளில் கூட போட்டியிட நான் அவர்களுக்கு அனுமதி வாங்கி தருவேன் என்று சொன்ன திரு EVKS இளங்கோவன் அவர்கள் அடிப்படையாக ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகளையே பெற்றுத்தராமல் எங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டது எங்களை மிகவும் வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உள்ளாக்குகிறது. எனவே அவரது இந்த செயல்பாட்டினை கண்டித்து எஸ்சி துறையின் தென்மண்டல அனைத்து மாவட்ட மாநில நிர்வாகிகளும் ராஜினாமா செய்து எங்களது ராஜினாமாவை டெல்லியில் உள்ள இளம் தலைவர் ராகுல்ஜி அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதில் இளங்கோவனின் ஆதரவாளர்கள் இருக்கும் இடங்களை மட்டும் அவர் பெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சியினரை குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனால் தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணியும் தனித்து போட்டியிடப் போவதாக நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். அப்துல் கலாம் பகுதிகளில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், குன்னூர் பகுதிகளில் காட்டு யானைகள் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த 2 வாரத்தில் மட்டும் காட்டு யானைகள் தாக்கி 4 பேர் பலியாகினர். இந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் யானைகளை காட்டுக்குள் விரட்டி அடிக்க அந்த பகுதிக்கு 4 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளது. தற்போது வெயில் வாட்டி வதைத்து எடுப்பதால் கும்கி யானைகள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றன. பந்தலூர் பகுதியில் போதுமான தண்ணீர் வசதி இல்லாததால் யானைகளை குளிர வைக்க
முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர். 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி காரைக்குடியில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய மினி மாரத்தான் போட்டியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி அழகப்பா விளையாட்டு கல்லூரியில் நிறைவடைந்தது. இதனிடையே காரைக்காலில் கல்லூரி மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தினை ஏந்தியபடி அனைவரும் வாக்களிப்பதாக உறுதிமொழி ஏற்றனர். நான் கண்டிப்பா 16th மே அன்னைக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவேன். அது மட்டும் இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், எங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. அதே இல்லாம என் ஓட்டு வந்து கண்டிப்பா விற்பனைக்கல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறதால ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. அண்ட் என்னோட ஒரே கொட்டேஷன், மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல். சத்குரு ஸ்ரீ தியாக பெருமத்தின் 31ஆம் ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற இசை விழாவினை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். கும்பகோணத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் தியாகராஜ ஆராதனை விழா வளரும் இசை கலைஞர்கள் மன்றத்தின் சார்பில் இசை விழாவாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் 31ஆம் ஆண்டு விழாவையொட்டி அக்கறை சகோதரிகள் செல்வி சுபலட்சுமி மற்றும் செல்வி சொர்ணலதா கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இசை பிரியர்களும் இசை கலா ரசிகர்களும் கலந்து கொண்டு பார்த்தும் கேட்டும் மெய்மறந்து ரசித்து மகிழ்ந்தனர். இவ்விழாவின் முக்கிய அம்சமாக வருகிற 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை 1 மணி நேரத்திற்கு நூற்றுக்கணக்கான வளரும் இசை கலைஞர்களும் வளர்ந்த இசை கலைஞர்களும் ஒரு சேர ஒரே குரலில் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடியும் வாத்தியங்கள் இசைத்தும் அனைவரையும் இசை பரவசத்தில் ஆழ்த்தி சங்கீத மும்மூர்த்திகளுக்கு இசை அஞ்சலி செலுத்துகின்றனர். சட்டமன்ற தேர்தல் குறித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் தேமுதிக மாவட்ட செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான எல் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்று கேப்டனை முதலமைச்சராக வேண்டும், ஒவ்வொரு வீடாக சென்று அதிமுக மற்றும் திமுகவின் ஊழல்களை எடுத்துக் கூற வேண்டும் உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாமண்டூரில் நடைபெறும் தேமுதிக பொதுக்கூட்டத்திற்கு கூட்டணி கட்சிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஈரோட்டில் தேமுதிக தெற்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் அவைத் தலைவர் பொன் சேர்மன் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் கோபால் முன்னிலையில் நடைபெற்றது. வருகிற 10ஆம் தேதி மாமண்டூரில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்தும் கட்சியின் தலைவர் விஜயகாந்தை முதல்வர் ஆக்குவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி மண்டல மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டம் சிதம்பரத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே திருவாரூர் மாவட்டம் நானிலம் அருகே உள்ள சல்பேரியில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து விலகி மாவட்ட செயலாளர் பாலாஜி முன்னிலையில் தேமுதிகவில் இணைந்தனர். பல்வேறு கட்சிகளிலிருந்து இன்றைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் கேப்டன் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவதற்காக சுமார் 75 பேர் இன்றைய தினம் நமது இயக்கத்தில் இணைந்துள்ளார்கள். மேலும் ஊழலற்ற ஒரு சிறப்புமிகு ஆட்சி கேப்டன் தலைமையில் அமைய வேண்டும் என்று இன்றைய தினம் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இவர்களை அரவணைத்து எதிர்வரும் தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் நல கூட்டணி மாபெரும் வெற்றி அடைவதற்கு எங்கள் இன்று முதல் உறுதியேற்று உழைப்போம் என்று உறுதி கூறுகிறோம்.
ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூரில் உள்ள தனியார் டயர் தொழிற்சாலையின் முன்பு தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் விஜயகோபாலபுரம் அருகே உள்ள தனியார் டயர் தொழிற்சாலை கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேல் இயங்கி வருகிறது. இதில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்று காலை தொழிற்சாலையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்து வரும் தங்களுக்கு ஊதிய உயர்வு இதுவரை ஏற்றவில்லை என்றும், அதேபோல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என தொடர்ந்து பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். வேலை செய்யறவங்களுக்கு ஊதிய அடிப்படை வசதி ஒன்றும் இல்ல, அக்ரிமெண்ட் சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு தொழிலாளி உள்ள இறந்திருக்கா, அடிபட்டு வெளியே போய் இறந்திருக்காப்புல, அதுக்கான அந்த சலுகைகள் பண்ணல, அவங்களுக்கான உள்ள அந்த பணங்கள் எதுவுமே கொடுக்கல, போலீஸ் வச்சு மிரட்டுறாங்க, அராஜகம் பண்றாங்க. எது கேட்டாலும் வார்னிங் லெட்டர், சோகாஸ் லெட்டர், சஸ்பெண்ட் பண்றதா நிர்வாகம் எடுத்துட்டு இருக்கிற முடிவு. அதனால எங்களுக்கு அடிப்படை வசதி பண்ணி தரணும், ஊதிய உயர்வு ஏற்படுத்தி தரணும். அதனால நாங்கள் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருப்போம். இதனிடையே நிறுவனத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு கொடுக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. முசிறி அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டம் தாப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட அழகாப்பட்டியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 1 மாதமாக குடிநீர் இன்றி தவித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தருமாறு கிராம மக்கள் காலி குடங்களுடன் போராட்டம் நடத்தினர். தாப்பேட்டை ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் ஊராட்சி தலைவரிடமும் கோரிக்கை வைத்ததாகவும், இது தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் தலைவர் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருப்பதாக கிராம மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெருவின் தென்கிழக்கு பகுதியில் மலைப்பாதை வழியாக சென்ற பேருந்து ஆற்றுக்குள் கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பெரு நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள புவெர்டோ மல்டோடானா நகரில் இருந்து குஸ்கோ நோக்கி சென்ற பேருந்து ஆண்டேஸ் மலைப்பாதை வழியாக சென்று கொண்டிருந்தது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்தனர். இவர்களில் பலர் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் வாக்களிப்பதற்காக சென்று கொண்டிருந்தனர். ஒர்கோஸ் என்ற புறநகர் பகுதியை நெருங்கிய போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து மலையில் இருந்து உருண்டு மாப்பாச்சோ ஆற்றுக்குள் பாய்ந்தது. இந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்பு படையினர் பேருந்தில் சிக்கி படுகாயமடைந்த 30 பேரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வேலாவூர் அருகே பட்டப்பகலில் கோவில் பூசாரி ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாரசம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தயாளமூர்த்தி. இவர் எலாவூர் பகுதியில் உள்ள செல்லியம்மன் கோவில் பூசாரியாக இருந்து வந்தார். வழக்கம் போல நேற்று பூஜையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது. இதில் ரத்த வெள்ளத்தில் தயாளமூர்த்தி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து ஆரம்பாக்கம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தயாளமூர்த்தி குறி சொல்லுதல் மற்றும் மாந்திரீக பணிகள் செய்து வந்ததாகவும், அதில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணங்களில் ஆரம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடை அகற்றக் கோரி வியாபாரிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தின் அருகே அதிமுக அரசு திறந்து வைத்துள்ள டாஸ்மாக் கடையால் பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் நாள்தோறும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் குற்றம் சாட்டினர். இந்த டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாகும். இங்க இந்த ஒயின் ஷாப் வந்ததுல எனக்கு மிகப்பெரிய இடைஞ்சல் ஆகுது. இதுக்கு முன்ன நான் நிறைய ஓரளவு சம்பாதிச்சேன். ஆனா இப்ப ஒயின் ஷாப் வந்ததுனால லேடிஸ் எல்லாம் யாரும் போட்டோ எடுக்க வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சரக்கு எல்லாரும் வாங்கி
இங்க படிக்கட்டுக்கு மேல இருக்கிறதுனால படிக்கட்டு கீழே உட்காந்துக்கிறாங்க. ஒயின் ஷாப் சரக்கு வாங்குறவங்களும் மேலே உட்காந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வந்து என்ன எடுங்கப்பான்னு கேட்டா கூட முறைக்கிறாங்க, அடிக்க கூட வர்றாங்க. இந்த ஒயின் ஷாப் இந்த இடத்த விட்டு எடுத்தாக்கா எங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். போறவங்க வரவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த நிலைமை உருவாம இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணுங்க. அதிமுகவை விமர்சித்து வலைதளங்களில் கருத்து பதிவிட்டால் 200 ரூபாய் வழங்கப்படும் என்ற திமுக திட்டம் அம்பலமாகியுள்ளது. சமூக வலைதள பதிவர்களுக்கு பணம் கொடுத்து திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய வைக்கும் நடவடிக்கையில் மும்பையை சேர்ந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதை ஸ்டிங் ஆபரேஷன் மூலம் அம்பலப்படுத்தியுள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் கூறியுள்ளது. சென்னையை சேர்ந்த 100 பேர் கொண்ட சமூக வலைதள பதிவாளர்கள் குழுவுக்கு மும்பையை சேர்ந்த அந்த நிறுவனம் மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் அதிமுக அரசுக்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவாகவும் கருத்துகள் அடங்கிய கட்டுரைகளை மின்னஞ்சல் மூலம் தங்கள் நிறுவனம் அனுப்பி வைக்கும் என்றும் அதனை காப்பி பேஸ்ட் செய்து சமூக வலைதள பிளாக்குகளில் பதிவு செய்தால் ஒரு கட்டுரைக்கு 100 ரூபாய் என்ற அளவில் பணம் வழங்கப்படும் என்றும் அந்த மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்தில் மற்ற பிளாக்கர்களை சேர்த்து விடுபவர்களுக்கு சிறப்பு சலுகையாக ஒரு கட்டுரைக்கு 200 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. So, see, basically, this is a political campaign. Okay. And we are campaigning for DMK. DMK, okay. Yeah, we'll provide the content. You need to paste it and share it on your Twitter and Facebook. Okay. That is all. 3 posts you will get. Fine, okay. You will be campaigning for DMK in this assembly election, and as said in mail, the data will be against the ADMK government. Yeah. As of now. Okay. Yeah. And you will be contacting the post through mail. Yeah, mail or call anytime. No. I'm asking about you'll be sending me the post through mail. And I have to copy paste in my blog. Okay. Yeah. Is it okay? It is exactly to be on my blog, or I can use it on my additional blog? Anywhere. Okay. கோவில்பட்டியில் சாலைகள் குண்டும் குழியுமாக கிடப்பதால் நாள்தோறும் பயணிக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அதிமுக ஆட்சியில் சாலை பணிகளுக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் புதிய சாலைகள் அமைக்கப்படாததால் சாலைகள் போக்குவரத்துக்கு தகுதியற்ற நிலையில் காணப்படுகிறது. ஆனால் சாலை அமைக்கப்பட்டதாக கூறி அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் துணையும் பொய்யான கணக்கு காட்டி பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் கோவில்பட்டியில் திருவிழா காலங்கள் தொடங்கியுள்ளது. ஆனால் அங்குள்ள சாலைகள் குண்டும் குழியுமாக கிடப்பதால் தேர் வெள்ளோட்டம் செய்வதில் கடும் சிக்கல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புளியமா இருக்கு, சரி கொண்டு எந்த முயற்சியும் பண்ணல. இப்ப தேர்ல ஒரு இரும்பு சக்கரம் பொருத்தி இருக்கனால மலை தேர் இழுத்துட்டு போனா உடனே போயிடும். இப்போ இருக்கக்கூடிய தெற்கு போயிருக்கக்கூடிய சாலை வந்து மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை. அது பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கு. அதே போல இந்த வடக்கு போயிருக்கக்கூடிய சாலையும் பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு. தேரை இழுத்து போறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்ல. இப்போ கோயில்பட்டில் இருக்கக்கூடிய அதிமுக நகராட்சி நிர்வாகம் அதை பத்தி எதுவுமே கவலைப்படுறது இல்ல. அவங்களுக்கு வேண்டியது காசு துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்களே தவிர இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய பக்தர்களுடைய அந்த மனசை புரிஞ்சுக்கிறது அல்லது அவர்களுக்கு சௌகரியம் செஞ்சு கொடுக்கிறது இதுல எந்த ஏற்பாடுகளும் இல்லை. இதனிடையே அரசு தொடக்கப்பள்ளி அமைத்து தர வேண்டி திருச்சுழி அருகே உள்ள மல்லாக்கிணறு மற்றும் பெரிய புளியம்பட்டி கிராம மக்கள் அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். எங்களுக்கு கண்டிப்பாக பள்ளிக்கடை எங்களுக்கு வேண்டும். சார் வந்து ஒரு சார் வரமாட்டேங்கிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு சார் வராது. முதல் நான் நடத்தின படம் அந்த சாருக்கு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கே புரியல. என்ன நேற்று என்ன இன்னைக்கு சார் இன்னைக்கு ஒரு பாடம் கொடுக்குறாங்க, நேற்று அந்த சார் வேற பாடம் நடத்திட்டு போனாங்க. நம்மளுக்கு என்னமே புரியல. 5 படிக்கிறது இது நபர்ல ஆனா ஆவனா கூட சரியா நிரந்தரமா அந்த முழுசு அந்த எழுத்த சொல்ல தெரியல. கிராமத்துல எங்க பள்ளிக்கடை வந்து கவர்மெண்ட் கொடுக்கலைன்னா நீங்க கொடுத்த ஓட்டு ஐடி கார்டு ரேஷன் கிட்ட வாய்ச்சிங்க. தேவையில்லை. பள்ளிக்கடமே இல்லை நம்ம எதுக்கு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.